பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி காலத்தி மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிந்து கொள்வோம். எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி காலம் என்ற தலைப்பிலே அடிதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். நாங்கள் அறிமுகம் செய்யும் ஜாதகங்களை பார்த்து உங்களுக்கு எந்த ஜாதகம் தேவையோ அந்த ஜாதகரின் பதிவு எண்ணை சொல்லி எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் அலுவலகத்திற்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக திருமதி மஞ்சுளா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். என்னமா ஜாதகம் அனுப்பிடலாமா? நம்மகிட்ட ஜாதகம் பண்ணோமா நிறைய பேர் வந்து பொண்ணு கிடைக்கிற மாப்பிள்ளைகள் சொல்றாங்க. அழகான பொண்ணுகள் எல்லாம் அறிவுறுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் மதுமிதா, அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, நிறம் மாநிறம். பிறந்த தேதி 26/8/2000 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 3:27 PM. ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை. ஜாதகர் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், சொந்த ஊரும் விழுப்புரம். அப்பா பெயர் பழனிவேல், வியாபாரம் பண்றாங்க. அம்மா பெயர் பூங்குயலி, இவங்க வந்து இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வர வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. மொத்த எண்ணிக்கை 3 பேர். இந்த ஜாதகர் பெயர் மதுமிதா, இந்த அகமுடையர், அழகான ஜாதகம், பிடிஎஸ் படித்தார்கள். இவர் அகமுடையார், உடையார், குழுவையார் சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே கேது மகாராசியில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவதுன்றது 6 வருஷம் 19 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். இந்த அழகான மனமகளுக்கு ஏற்ற பலன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வந்து பிரேம் பாலாஜி, துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சிக லக்னம். எம்ஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.9, 10/7/1997 பிறந்திருக்கிறாங்க. பொதுப்பணித்துறையில வேலை செய்யறாரு. அதாவது பிடபிள்யூ கள்ளக்குறிச்சியில வேலை செய்யறாரு. சொந்த ஊர் வேலூர். அரசு பணிமா தமிழ்நாடு அரசு பணி. அவர் அப்பா சுப்பிரமணியன், யூனியன் கான்ட்ராக்டர், பெட்ரோல் பங்கு, நல்ல வருமானம், பெரும் விஐபி. அம்மா பேரு கையெழுத்து இல்லத்தரசி, படித்து நல்ல குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைவான வசதி, நல்ல வசதி, விஐபி. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாராசியில பிறந்திருக்காரு. 5 வருஷம் 10 மாசம் 14 நாள் இருப்பு. சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த வருடக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் மகாலட்சுமி, முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, மகர நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. உயரம் 170 சென்டிமீட்டர், மாநிறம். பிறந்த தேதி 29/6/1998. பிறந்த நேரம் 7 AM. திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க வந்து அக்கௌண்டண்டா ஒர்க் பண்றாங்க. மாசம்
6 lakhs வாங்குறாங்க. கம்பெனி பெயர் காங்கோ எலி பிரைவேட் லிமிடெட். சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊரும் சென்னை. அப்பா பேர் கணேஷ் வேட். அம்மா பேர் பிரேம்லதா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேண்டும் சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் மேரேஜ் ஆகல. சொத்து இருப்பு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சொந்த வீடு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் மகாலட்சுமி, அழகான பொண்ணு, முதலியார் உட்பிரிவு, பிசி உட்பிரிவு, வெளிநாடு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே கேது முகாதசரம் வந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 1 வருஷம் 4 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் வெளிநாடு இருக்கிற ஆண்களும் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நாம் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு முரளி கிருஷ்ணா, துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கும்ப லக்கணம். பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 17/1/1998 வந்திருக்காரு. வருஷத்துக்கு மந்திரி 60,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை. ஜாதக நிபுணர் சென்னை. சொந்த ஊர் நெய்வேலி. அப்பா பேர் ஆனந்தன். சொந்த தொழில் நெய்வேலியில. திருமதி மாலதி அம்மா பேரு. படித்த நல்ல குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொத்துருப்பு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சுக்கிர மகாதசரம் வந்திருக்காரு. 5 வருஷம் 3 மாசம் 5 நாள். சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த அழகான மனமகனுக்கு கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நாம் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் பிரகாஷ். துளுவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். சுத்த ஜாதகம். தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம், கும்ப லக்கணத்துல பிறந்திருக்காரு. ஜாதகர் படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8, மாநிலம். பிறந்த தேதி 5/5/1999. பிறந்த நேரம் 2:55 AM. சித்திரை மாசம் புதன்கிழமை. வேலை IT கம்பெனி. சம்பளம் 40,000 வாங்குறாங்க மந்த். ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் முரளிதரன், மேஸ்திரியா இருக்காங்க. அம்மா பெயர் அருள்மணி, இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குடும்ப வரன் வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. சொத்து இருப்பு, சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பிரகாஷ், அழகான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே கேது முகாதசரம் வந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 3 வருஷம் 5 மாசம் 11 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். இந்த அழகான மனமகனுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் கிருத்தி வேல் முருகன். இந்து ஆர்மோனியர். சுத்த ஜாதகம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, விருச்சிக லக்னம். பிடெக் MBA படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 7/6/1994 வந்திருக்காரு. உதவி வங்கில வேலை செய்யற, உதவி மேலாளர் வேலை செய்யற, மத்திய அரசு வேலை, செல்வ கவுண்டர் வேலை. சொந்த ஊர் சென்னை. ஜாதக விருப்பம் சென்னை தான். அப்பா பேர் சுப்பிரமணியன், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர். திருமதி பவானி, இல்லத்தரசி.
டிகிரி படித்த நல்ல குடும்பம் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 3 வருஷம் 6 மாசம் 8 நாள், சுக்கிரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மனமோனும் கேட்ட வரவழைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரசன்னகுமார். சுத்த ஜாதகம் துருவ வேளார் வகுப்பை சேர்ந்தவர். கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 29/11/1994. பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க வேலை பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபிப்பர் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 40,000 வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் வர தொசனூர் கள்ளக்குறிச்சி. சொந்த ஊரும் அதேதான். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கருணாநிதி, அம்மா பேர் கோமதி. இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குடும்ப வரம் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் பிரசன்னகுமார், துருவ வேளாளர். அழகான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகா திசை 4 வருஷம் 3 மாசம் 4 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருகுலன். இதுக்கேற்ற வரவு வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் வந்து எழில் அரசன். சுத்த ஜாதகம் துருவ வேளாளர். புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம். எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. உயரம் 5.6, 9/10/1992 வந்திருக்காங்க. இன்ஜினியர் வேலை செய்யறாங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். துபாயில் இருக்காரு, குவைத்துல. சொந்த ஊர் திருச்சிறுவலூர், சின்ன சேலம். அப்பா பேரு கங்காசம் லேட்டு, அம்மா பேர் பத்மாவதி இல்லத்தரசி. டிகிரி படித்த நல்ல குடும்பம் கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர். சொந்த மெத்தை வீடு, காளிமனை 7 இருக்கிறது. 7 சென்ட் நிலமும் இருக்குது. வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் துருவ வேளாளர், அகமுடையர், சோழியர் வேளாளர் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இவரு பிறக்கும் போதே குருமகா திசை 14 வருஷம் 9 மாசம் 7 நாள், சனி திசை 19 வருஷம். இந்த அழகான மனமொன்று கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் தினேஷ்குமார். நத்தம உடையார் வகுப்பை சேர்ந்தவர். 7 செவ்வாய் ஜாதகம். ராசி தனுஷ். மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணம் தனுஷ் லக்கணம். ஜாதகர் படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 178 சென்டிமீட்டர், மாநிலம். பிறந்த தேதி 13/9/1994. பிறந்த நேரம் 1:15 PM. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா போலீஸா இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வாங்குறாங்க மாசம். கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் சேலம். சொந்த ஊர் தெடாவூர். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி, விவசாயம் பண்றாங்க. அம்மா பெயர் வள்ளியம்மாள், இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரம் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சொத்து இருப்பு சொந்த வீடு 3 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் தினேஷ்குமார். தமிழ்நாடு அரசு காவல்துறையில் பணியாற்றாரு. இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை 3 வருஷம் 1 மாசம் 17 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான மனம் ஒன்று கேட்ட
வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கார்த்திகேயன் கவரநாயுடு ராகு ஜாதகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி மிதுன லக்னம் பிஇசி படிச்சிருக்காரு உயரம் 6.1 12/5/1999 பிறந்திருக்காரு மாசம் 50,000 சம்பளம் பெங்களூர்ல வேலை செய்யறாரு சொந்த ஊர் சேலம் அப்பா பேர் பிரப் சங்கர் அக்குபஞ்சர் டாக்டர் அம்மா பெயர் திருமதி பிரியதர்ஷினி ஆசிரியர் டிகிரி படித்த நல்ல குடும்பமாக எடுத்துக்கிறாங்க நிறைவான வசதி பிறப்பு வரிசை 1 ஒரே பையன் தான் இவர் பிறக்கும் போதே சனி மகாதசியில பிறந்திருக்காரு தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 9 வருஷம் 3 மாசம் 13 நாள் புதன் திசை 17 வருஷம். எனவே இந்த அழகான மனமகனுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய அலுவலகம் சென்னை எக்மூர்லேயே உள்ளது, சேலம் ஆத்தூர்லேயே உள்ளது. ஆத்தூர் அலுவலக போன் நம்பர் 98 43 68 66 29. சென்னை அலுவலக போன் நம்பர் 93 63 61 66 29. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு வரன் தேடி பெற்றோர்கள் ஜாதகங்களை பதிவு செய்து திருமணம் செய்யணும் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.